ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்பராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சுருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஜென்ம சனி மூலமாக உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு எப்படின்னா, புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. 3 யோகங்கள் உங்களை தேடி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். வாழ்க்கைக்கு நல்ல வெளிச்சம் பிறந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 யோகம் அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன யோகம்னு பார்த்தோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தை சுக்கிர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாற்றமாகி இருக்கிறதுனால யோகத்தை கொடுத்துருக்கார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாகிறதுனால யோகத்தை கொடுத்துருக்கார். இவரை தொடர்ந்து கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானும் மீன ராசியில் வக்ரமாக சஞ்சரிக்கிறதுனால ராஜ யோகத்தை ஏற்படுத்தியிருக்கார். இதன் காரணமாக அற்புதமான பலன்களை கும்பராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் கும்பராசி உங்களுடைய ராசியிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டாருங்க. இது மார்ச் மாத இறுதியில் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரைவில் வரப்போகிறார். ஆனால் இன்னும் வரலைங்க. இந்த இடைப்பட்ட நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அது சனி பகவான் செயல்பட போகிறாருங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்கள் கும்பராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் அந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சியோட பலன்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சுக்கிர பயிற்சியோட பலன்
பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட 12 ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதில் குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே முன்னேற்றமும் வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக உங்களுக்கு உயரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே இருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டைவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கும்பராசிக்காரங்க தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த ஜென்மசனி மூலமாக நிறைய காதல் தோல்விகளை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி சண்டை வருது, வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ஓகே சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி இருந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ
பலன்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸே லாஸுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடன் இல்லாத கும்பராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு 100 நபர்கள் கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 95 நபர்கள் கடன் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 5 நபர் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் முழுவதுமாக கட்டி முடிச்சுட்டு இந்த வருஷத்துக்குள்ளே அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் கும்பராசிக்காரங்க நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவு, அந்த ஒரு உறவு யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த உறவை விட்டு விலகி கொள்வது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புரட்டாசி மாதத்தினுடைய கும்ப ராசிக்கான பொது பலன்கள். இப்போ நம்ம கூடுதல் விவரமாக நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா, கும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதை வச்சு பார்க்குறப்ப கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. உங்கள் செயல்பாடுகளில் வேகம் விவேகம் எல்லாமே இருக்கும். வெற்றி பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இத்தனை நாளாக அது சில காலமாக சங்கடங்கள் மட்டுமே தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த நிலையில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குதுங்க. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது சூரியன் கேது இவங்களுடைய சஞ்சரிப்பினால சிக்கல்கள் நெருக்கடிகள் இருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. பயப்பட வேண்டாம்ங்க. குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. எப்பேற்பட்ட சிக்கல்களில் நீங்கள் மாட்டி இருந்தாலும் சரிங்க, குருவனுடைய அந்த சிக்கல்களில் நீங்கள் சிக்காமல் வெளிக்கொண்டு வர போகிறீங்க. குரு பார்த்தால் கோடி புண்ணியம், இந்த வார்த்தையை இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அற்புதமாக உணர போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது. நீங்கள் யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. அதே நேரத்தில் பணிபுரியக்கூடிய இடங்களில் வேலை பளு என்பது கூடுதலாகத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த பளு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதிகமாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதீத பலன் உண்டு இல்லையா? அடுத்த சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும். இருந்தாலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் அடுத்தவங்க நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் உங்கள் கண் பார்வைக்கு பட்டு நடக்கட்டும்ங்க. அடுத்து அரசாங்க பணிகளில் அரசு பணியில் இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பணியாற்றுவது நல்லது. ஏன்னா தமிழ் மாதத்துடைய மாற்றமே சூரிய பகவான் அடிப்படையாக வச்சு தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. நியாயமான வருமானத்திற்கு மேற்பட்ட எந்த வருமானத்துக்கும் இந்த மாதத்தில் ஆசைப்பட வேண்டாம். அது என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கவங்களுக்கும் குளிப்பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தேவையில்லாத சஞ்சலங்களுக்கு உங்களை மனசுக்கு ஆட்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையை மாட்டி விட்டுருவாங்க. கவனமாக இருங்க. மேலும் புதன் பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். வருமானம் உயரும். ஒரு சிலருக்கு புதுசாக செத்து சேரும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேருங்க. கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. அப்புறம் என்ன ஜாம்னு வாழ போகிறீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 21, 22 இந்த 2 நாட்கள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 26, 27, அக்டோபரில் 8, 9, 16 இந்த 5 நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படிங்கிறதுனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்துவதன் காரணமாக அதீத நன்மைகள் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய அனுதினமும் வாழ்க்கையில் வளம் கூடிக்கிட்டே இருக்குங்க. அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரங்களே, நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது, சூரியன், குரு, செவ்வாய் ஆகியோர் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும். இது உங்களுக்கு சோதனை காலமாக இருந்தாலும் நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவீங்க. குல தெய்வத்துடைய அருள் ஆசியினால் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா சாதனை படைப்பீங்க. கோயில் வழிபாட்டினால உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும். குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுதுங்க. அதாவது நம்மளுடைய திசைகள் என்னங்க, 4 இல்லைங்களா? இல்லைனா 8 திசைன்னு சொல்லுவோம். 8 திக்கும் உங்களுடைய புகழ் பரவ போகுதுங்க.
8 திசையில் இருந்தும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது. பண வரவு அதிகரிக்க போகுது. அடுத்ததான் உங்களுடைய திறமைகள் வந்துட்டு பிறரால் அறியப்பட போகுது. அடடா இவரா இவ்வளவு திறமசாலியா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உயர்வை நோக்கி பயணிக்க போகுது. தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலக போகுது. உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்க போகுது. நினச்ச வேலையை நினச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய செலவு செய்வதனால உங்களுடைய பெருமைகள் நிலைநாட்ட போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடும். அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய துணை உங்களுக்கு பலமாக நிற்குங்க. இந்த நேரத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரமும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சட்ட விவகாரங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும். வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே காணாமல் போகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தியாகும். தொழில முன்னேற்றம் அடைய போகிறீங்க. பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாழ்க்கை துணையாலும் அனுகூலமான பலன் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் 22, 23 இந்த 2 நாட்கள் வந்து எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 26, அக்டோபரில் 4, 8, 13, 16 இந்த 5 நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பல மடங்கு நன்மையை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் கூடிக்கிட்டே இருக்குங்க. வந்திருக்கக்கூடிய கஷ்டத்திற்கும் வரக்கூடிய கஷ்டத்திற்கும் வாராகி பொறுப்பேற்பாங்க. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் நாளை நடக்கிறத இன்னைக்கு அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி இருக்குங்க. உங்களுடைய நிலை உயரப்போகுது. எந்த விதமான நெருக்கடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க. உடல் நிலை சீராகும். தடைப்பட்ட வேலைகள் கடகடன்னு நடக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போறீங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதன் காரணமாக வியாபாரம் பெருகும். வருவாய் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒற்றுமை பலப்படும். முக்கியமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்குவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கங்கள் மறையும். விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்க. காவல்துறை மற்றும் கடமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிலரால் சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம். காரணம் சூரிய பகவானுடைய ஆட்சி தாங்க. அடுத்து புதன் பகவானுடைய அருள் ஆசினால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் 23 அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 26, 30, அக்டோபரில் 8, 12, 16 இந்த 5 நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு லாபத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரகங்களை வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய, ஊனமுற்றவங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தான தர்மங்கள் செய்வதன் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கும், மனசுக்கு தெம்ப கொடுத்துருக்குங்க. ஸோ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காலமாக தாங்க பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காமல் இருந்தாவே வெற்றி 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 அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. 8 திக்கள் உங்களுடைய புகழ் மணக்க இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக துணை நிற்குங்க. வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு. நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.